ஆம். இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல உள்ள சிலைகளுக்கு கீழ வச்சு வழிபடக்கூடியது. சிலை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த விக்கிரகம் வந்து ஒரு சில வேலை நம்ம கோரிக்கையெல்லாம் வச்சு விளக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதேபோல அ இதுக்கு இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய விதமான இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? நெறைய விதமான எல்லா சிலைகளுக்கு கீழயும் வைக்கலாம். இத வச்சு வீட்ல வச்சு நான் பூஜை பண்றேன் சாமி, நாங்க வெளிய போயிருவோம், நாங்க எங்கேயாச்சும் தங்கிருவோம். அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே கன்னி தெய்வங்கள் மட்டுமே. இது வந்து வீட்ல பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, வீட்லயும் பயன்படுத்தலாம், தொழில்ல பயன்படுத்தலாம். இன்னும் இன்னும் நெறைய வேலைகளுக்கு எல்லாமே இதுவுமே வந்து தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். செய்வன பிரச்சனை இருந்தாலுமே, இதுக்கு ஒரு சில எந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி தெய்வங்கள வச்சு நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, விக்கிரகம் வைக்க முடியல, கலசம் வச்சு நீங்க அது மாரி பூஜைகள்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க செய்வன எடுத்தே ஆகணும் அப்படின்றலாம் கணக்கு கிடையாது. செய்வன எடுக்கலைன்னாலும், செய்வன வேலை செய்ய விடாம நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா? எடுக்கணுன்ற தேவையே கிடையாது. எடுக்கணும் அப்படின்னா நெறைய செலவாகும். அதனால நெறைய பேர் வந்து அத இது பண்றதில்ல. முக்காவாசி நான் நெறைய விஷயத்துல நெறையா பேர்த்துட்ட சொல்ற விஷயம்னா, ஒருத்தவங்க செய்வன வச்சுட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான், இன்னும் உங்களுக்கு ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப பிரச்சனைகள் குடுக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப உங்கள மன ரீதியா பிரச்சனைகள் குடுக்கும். சரிங்களா? ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க வ கம்பல்சரி வசமா மாட்டிக்கிருவீங்க. சரிங்களா? அதேபோல செய்வன வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை பெரிய பாதிப்புலாம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் கொண்டு வந்து விடாது. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கொல்ற அளவுக்கெல்லாம் கொண்டு போய் விடவே விடாது. நீங்களா அத நெனச்சு பயந்து, 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 பயந்து பயத்திலே செத்துருவான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி தான் நடக்கிறது. சரிங்களா? இது வந்து சிலைக்கு கீழ வைக்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். இல்ல நீங்களே வாங்கிட்டு நான் ஒரு சில அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் ஒரு சில மந்திரங்கள்லாம் குடுக்குறேன். அந்த மந்திரத்தெல்லாம் பயன்படுத்தலாம். நீங்களே வீட்லயே இந்த மாரி மைகள் எல்லாமே நீங்களே செய்யலாம். சரிங்களா? அதேபோல இந்த மாரி எந்திரங்களும் நீங்களே எழுதிக்கலாம். அது எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் சொல்றேன் உங்களுக்கு.